ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அழகான மரத்தின் கிளையில் ஒரு புத்திசாலியான காகம் வசித்து வந்தது. அது தன்னுடைய நேரத்தை ஏதாவது ஆராய்ச்சி செய்வதிலேயே கழித்து வந்தது. ஒரு நாள் அதற்கு மிகவும் தாகமாக இருந்தது. இன்று மிகவும் தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் பருகுவோம். அடடா, தண்ணீர் இல்லையே. வெளியே சென்று தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம். தண்ணீரை தேடிக்கொண்டு அந்த காகம் பறந்து சென்றது. எங்கும் தண்ணீர் தென்படாததால் இன்னும் சற்று தூரம் சென்றது. ஒரு இடத்தில் அது நின்றது. ஆஹா, அங்கே ஒரு பானை இருக்கிறது. அதில் நிச்சயம் தண்ணீர் இருக்கும் என்று நம்புகிறேன். சென்று பார்ப்போம். அந்த பானையை அடைந்த காகம் பானைக்குள் தண்ணீர் இருப்பதை கண்டது. தண்ணீர் மிகவும் குறைவாக இருந்ததால் அது எவ்வளவு முயன்றும் தண்ணீரை பருக முடியவில்லை. கடவுளே, எனக்கு தாகம் எடுக்கிறது. இப்பொழுது நான் என்ன செய்வது? இந்த தாகத்தால் நான் இறந்தே போய் விடுவேன் போல் இருக்கிறதே. என்ன செய்யலாம் என்று அது தீவிரமாக யோசித்தது. அருகில் சின்ன சின்ன கற்கள் இருப்பதை கண்டது. உடனே அது அந்த கற்களை நோக்கி பறந்து சென்றது. அது அந்த கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து பானைக்குள் போட ஆரம்பித்தது. கற்கள் பானைக்குள் விட தண்ணீர் மேலே வர ஆரம்பித்தது. தண்ணீர் மேலே வந்தவுடன் காகத்திற்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. தண்ணீர் மேலே வந்து விட்டது. இப்பொழுது நான் அதை பருகுவேன். தாகத்தில் வாடிய காகம் போதுமான வரை தண்ணீரை பருகிவிட்டு தனது இருப்பிடத்தை நோக்கி மகிழ்ச்சியோடு பறந்து சென்றது. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை.